உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்பே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவருடைய மருமகனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஹுனைஸ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஜஹம் கிளையில் பிறந்தார்கள். நபி அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைத்தவுடனேயே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் முந்திக் கொண்டவர்களின் பட்டியலில் சேர்ந்து கொண்டார்கள். இஸ்லாத்தை முதன்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வாறெல்லாம் கொடுமைகளை அனுபவிக்க நேர்ந்ததோ அவ்வாறே இவர்களும் துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது. இதனால் 616ஆம் ஆண்டு அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். நபியவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ததும் நபியவர்களை பின்பற்றி இவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாவை அடைந்ததும் ரிஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை வரவேற்று புகலிடம் வழங்கினார். சில நாட்களில் மக்காவை துறந்துவிட்டு வந்த சஹாபாக்களையும் மதீனாவின் பூர்வீக சஹாபாக்களையும் இணைத்து நபியவர்கள் ஒரு சகோதர பிணைப்பை உண்டாக்கினார்கள். அப்போது ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ அப்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைக்கப்பட்டார். இது சமூக ஒருமைப்பாட்டுக்கும் ஆரோக்கியமான சூழலுக்கும் வழிவகுத்தது. ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்தார். ஹிஜ்ரி 2இல் பத்ர் போருக்கான தருணம் வந்தது. ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் வீரமாக போரிட்டார்கள். அடுத்த வருடம் உஹது போரிலும் கலந்து கொண்டார்கள். அதில் பயங்கரமாக தாக்கப்பட்டார்கள். அதுவே அவர்களுடைய மரணத்துக்கும் காரணமாக அமைந்தது. இதுதான் நேரம், பொருள், உயிர், வாழ்க்கை, மரணம் என எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்த ஹுனைஸ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.